ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ப்ரோட்டீன் குட் ஃபேட்லாம் இருக்கிறனால குழந்தைங்க சூப்பராக வெயிட் போடுவாங்க. மசில் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்கிறது ஒரே பாட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ டேஸ்ட்னா நம்மளே பாதி கிண்ணத்தை காலி பண்ணிவிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு வாசனை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடிப்பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 4 பீஸ் சிக்கன் பீஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு சிக்கன் கொடுக்குறதா இருந்தால் இதில் 2 பீஸ் மட்டும் சேர்த்து செஞ்சு கொடுங்க. குழந்தைக்கு எதுவும் அலர்ஜி இல்லை, செட் ஆச்சு அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். நான் போன்லெஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டுக்கோழி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட அரை கிளாஸ் அளவு தண்ணி, 1/4 கிளாஸ் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனும் குழந்தைங்களுக்கு நிறையா ப்ரோட்டீன் இருக்கனால சூப்பராக வெயிட் போடும். அப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லிலாம் குழந்தையோட உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதில் நிறையா விட்டமின் சி, விட்டமின் இ இருக்குது. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கும். குக்கர் மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுறலாம். குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு சாதமும் சிக்கனும். இப்போ இதை எலும்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம போட்டிருக்க வாசனை இலையும் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் போன்லெஸ் தான் சேர்த்துருக்கிறனால நான் அப்படியே மசிச்சு விட்டுக்கிறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்கள் சும்மாவே மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். ஒருவேளை குழந்தைங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட பிளெண்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துட்டு மசிச்சு விட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்பவும் சத்தானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.